தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி டெல்லியில் மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அவர்களது சந்திப்பு குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பில் உதய் திட்டத்தில் தமிழகம் இணைவது குறித்து முடிவு எடுக்கப்பட்டு விட்டதா? அதாவது நேற்று பியூஷ் கோயலை செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தமிழக அரசு முன்வந்திருப்பதாக, அதாவது உதய் திட்டத்தில் சேர முன்வந்திருப்பதாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தமிழக அரசு பாராட்டுகளையும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் ஓரளவுக்கு தமிழகம் திட்டத்தில் சேர்ந்து விட்டதாகவே பார்க்கப்படுகிறது. இது குறித்து தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணியை நாம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இது ஒரு முறையான ஒரு இணையவில்லை என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சருடன் இது குறித்து கலந்து ஆலோசித்த பிறகு குறிப்பாக அந்த 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணங்களை மாற்றியமைக்க வேண்டும் போன்ற விஷயங்களில் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உடன்பாடு இல்லாத ஒரு சூழல் இருப்பதாகவும் தமிழக முதலமைச்சரை கலந்து பேசி முடிவெடுக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். மொத்தமுள்ள இந்திய மாநிலங்களில் 16 மாநிலங்களில் உதய் திட்டத்தில் சேர்ந்துவிட்டன. அண்மையில் குஜராத்தில் பியூஷ் கோயல் தலைமையில் அனைத்து மாநில மின்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கூட தமிழக அரசு உதய் திட்டத்தில் சேர வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் அழைப்பு விடுப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய தமிழக மின்சார வாரியம், அந்த வாரியத்திற்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு அதிகமாக கடன் இருக்கிறது. இது போன்ற ஒரு சில மாநிலங்கள் தான் அதிக அளவிலான கடன் சுமையில் இருக்கின்றன. இந்த கடன் சுமையில் இருந்து மீளுவதற்காக மத்திய அரசு இந்த உதய் திட்டத்தில் சேர வற்புறுத்துவதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் புதிதாக தமிழக அரசு பல்வேறு புதிய அனல் மின் திட்டங்களை கையில் வைத்திருக்கிறார்கள். உடன்குடி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அனுமதி பெறுவதற்கும் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் மத்திய அரசுடைய நிதி தேவைப்படுகிறது. அந்த நிதிக்காகவும் உதய் திட்டத்தில் சேர வேண்டிய ஒரு சூழல் தற்போது தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு மின்சார வாரிய தலைவர் சாய்குமார், நிதித்துறை செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட மூத்த IAS அதிகாரிகள் எல்லாம் கூட இந்த டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று வந்திருக்கிறார்கள். அவருடன் பேசிய பொழுது ஓரிரு நாட்களில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, ரமேஷ், இப்போ மின் விநியோக நிறுவனங்களின் நஷ்டத்தில் 75% மாநில அரசுகளே ஏற்க வேண்டும் என்ற அம்சத்தை, உதய் திட்டத்தோட அம்சத்தை தமிழகம் எதிர்த்தது. இப்போ அந்த அம்சத்தை அது ஏற்றுக்கொண்டதா? ஏற்கனவே ஜூலை மாதம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். அப்பொழுதும் உதய் திட்டம் குறித்து பேசப்பட்டது. இந்நிலையில் தான் இந்த சில பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. அதாவது மத்திய அரசுடைய நிறுவனங்கள் கடன் தர முன் வந்திருக்கிறது. இந்த உதய் திட்டத்தின் மூலமா இது என்ன பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாநிலங்களுக்கு கடன் வழங்குகிறது. மத்திய அரசுடைய இருக்கக்கூடிய மின் நிறுவனங்கள் மூலியமாக மின் உற்பத்திகளுக்கு கடன் வழங்குகிறது. குறிப்பாக தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்திற்கு 1 லட்சத்துக்கு கோடிக்கும் அதிகமான கடன் அதிகரித்து விட்டதால் அந்த கடனில் இருந்து மீள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதிக அளவிலான வட்டியை மாதந்தோறும் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழல் தமிழக மின் வாரியத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 75% மாநில அரசே கட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு விடயத்திலும் குறிப்பாக மாதந்தோறும் அந்த நிலக்கரி எரிபொருள், அதாவது பல்வேறு அனல் நிலையங்களுக்கு பல்வேறு எரிபொருள்கள்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. நிலக்கரி உள்ளிட்ட பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுகின்றன. அந்த அடிப்படையில் அவை விலையேறும் பொழுது மாதந்தோறும் மின்சார விலையை உயர்த்த வேண்டும். குறிப்பாக நுகர்வோர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஏனென்றால் பெட்ரோல் டீசல் விலையை போல மாதந்தோறும் ஏற்றும் பட்சத்தில் நுகர்வோர்கள், ஏனென்றால் அதிக அளவிலான நுகர்வோர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு நுகர்வோர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை தமிழக அரசு தொடர்ந்து முன்கூட்டி வருகிறது. அந்த அடிப்படையில் சில விஷயங்களில் தமிழகத்திற்கும் மத்திய அரசுக்கும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த மத்திய அரசு கொடுத்த சில உறுதிமொழிகளை கொண்டு வந்து இங்கே முக்கியமாக கேபினெட்டில் விவாதிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அல்லது மூத்த அமைச்சர்கள் மத்தியில் விவாதித்து ஓரிரு நாட்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட உதய் திட்டத்தில் தமிழக அரசு இணைந்ததாக தான் கருதப்படுகிறது. ஏனென்றால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடைய இன்டர்வியூ நம்ம பார்க்கும்பொழுது வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்த ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெறுவதாக தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் மத்திய அமைச்சருடைய பியூஷ் கோயலுடைய கருத்துப்படி கிட்டத்தட்ட தமிழக அரசு இணைய முன் வந்திருப்பதாக தெரிவிக்கப்படும். எந்தெந்த கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் ஓரிரு நாட்களில் நமக்கு தெரிய வரும்.